எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. வாட் மேன்? மேம், உங்களை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க. யாரு? நித்யான்னு சொன்னாங்க மேம். வாட்? என்ன பேர் சொன்ன? மேம், நித்யா. என்ன பார்க்க வந்திருக்காளா? ஆமா மேம், அப்படிதான் சொன்னாங்க. ஓ, என்ன தேடி வருவேன்னு தெரியும்டி. ஆனா இவ்ளோ சீக்கிரம் வருவேன்னு எதிர்பார்க்கலையே. உன்னை பார்க்கணும்னு நானே நினைச்சிட்டு தான் இருந்தேன். வா வா, எனக்கும் கரெக்டா இருக்கும் உன்கிட்ட பேசுறதுக்கு. ஓகே மேன், போய் அவளை வர சொல்லு. ஓகே மேம். ஏய், 1 செகண்ட். சொல்லுங்க மேம். இந்த சேரை எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு அப்புறமா போ. மேம், சேர் இல்லைன்னா அவங்க எப்படி உட்காருவாங்க? ஹலோ, அத பத்தி உனக்கு எதுக்கு மேன் கவலை? அவளுக்கெல்லாம் என் முன்னாடி நின்னு பேசவே தகுதி இல்ல. என் முன்னாடி உட்காந்து பேசுவா, நான் பாத்துட்டு இருக்கணுமா? சொன்னத செய் மேன். முதல்ல இந்த சேர் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு. அவளை வர சொல்ல போ. ஓகே மேம். ஏ நித்யா, உன்னை நானே நேர்ல வந்து பார்த்து நீ அழறத கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சேன்டி. ச்சே, ஆனா நான் அங்க வந்தா என் மேல சந்தேகம் வந்துடும் பாத்தியா? அதனாலதான் வராம இருந்தேன். உன்னை எப்படியாச்சும் சந்திக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நீயாவே வந்து மாட்டிக்கிட்டல்ல. அப்பா வா வா, நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உன் ஃபேஸ பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கேன். வா வா. ஹலோ நித்யா, how are you? நான் நல்லா இருக்கேங்க. பாரா, என்னம்மா இவ்ளோ அமைதியா பேசுற? அன்னைக்கு என்னமோ அவ்வளோ வீராப்பா பேசுன, அந்த தைரியம்லாம் எங்க போச்சு? எல்லாரும் எல்லா சமயத்திலயும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுங்களே. எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தானே செய்யும். ஓகே, ஃபோக்கஸ் கரெக்டா தான் இருக்கு. இப்போ எப்படியாச்சும் அவங்க கிட்ட இருந்து உண்மையை மட்டும் இவங்க வாங்கிடணும். அப்போ கரெக்டா இருக்கும். அனிதா, நித்யா கிட்ட இயர்போன் கொடுத்து தான் அனுப்பியிருக்கேன். ஆமாங்க, சின்னதா இருக்கு, அது காதுல வச்சிருக்கா. ஏதாச்சும் நம்ம கேட்கணும்னா இங்க இருந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம், அவளுக்கு கேட்கும். ஓகே ஓகே. நீ என்ன பார்க்க வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவ்ளோ சீக்கிரம் பார்க்க வருவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா. உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கேன். வாட் ஹெல்ப்? நித்யாக்கு என்கிட்ட ஹெல்ப்பா? எனக்கு தெரியும், கேளு கேளு. அப்படி என்ன உனக்கு ஹெல்ப் வேணும்? இவ்ளோ திமிரா பேசுறா. ஏன் ஒரு சேரை போட்டு உட்கார வச்சா என்னவா? இவன் நின்னுட்டு இருக்கா, அவ உட்காந்துட்டு இருக்கா. எனக்கு வரும் ஆத்திரத்துக்கு. ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இருடி. இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன்? அவ அப்படிலாம் பண்ணுவான்னு தெரியும்ல. சோ அமைதியா என்ன நடக்குதோ அதை மட்டும் வேடிக்கை பாரு. தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. ஆமா, கேள்விப்பட்டேன். ஆதிக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா அட்மிட் ஆயிருந்தானா. இப்ப கூட பொழைக்கிறதே கஷ்டம்லாம் சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்கான் உன் புருஷன்? அடியே, என் புருஷன் அப்படி படுக்க வச்சுட்டு எவ்வளவு திமிரா பேசுறல்ல உன்ன. என்னம்மா, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். உன் புருஷன் ஆதி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஓகேவா தான் இருக்காரு. அம்மா, ஏதோ ஆக்சிடென்ட்னா கேள்விப்பட்டேன். யார் ஆக்சிடென்ட் பண்ணாங்க? ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இருக்கிறதா கேள்விப்பட்டேன். என்ன, யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்லங்க, இன்னும் இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டு இருக்கு. போலீஸ் விசாரிச்ச வரையும் அதை யாரும் பிளான் பண்ணி பண்ணல, ஆக்சிடென்ட் தானே சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி தெரியும்? நான் தான் பண்ணேன். யாருக்கும் சின்னதா கூட ஒரு க்ளூ கூட கிடைக்காது. இந்த பிரீத்தி கிட்ட வாலாட்டினா பார்த்துட்டு சும்மா இருப்பனா? அப்புறம் நித்யா, ரொம்ப திமிரா அன்னைக்கு என்கிட்ட சவால் விட்ட. இன்னைக்கு என்னம்மா இப்படி வந்து நிக்கிற? என்ன சொல்றீங்க? என்னம்மா மறந்துட்டியா? உன்னோட ரிசப்ஷன் அன்னைக்கு என்கிட்ட சவால் விட்டியே, ஞாபகம் இருக்கா? என்ன சவால? நாம நார்மலா தானே பேசணும். நித்யா, உனக்கு அம்னீஷியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் பேசினது எல்லாத்தையும் மறந்துட்ட. பட் நான் அப்படி இல்ல. எந்த சின்ன விஷயத்தையும் மறக்கிற ஆளு இந்த பிரீத்தி கிடையாது. நானே ஞாபகப்படுத்துறேன். எங்க கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாரு. நான் உன்கிட்ட வந்து ஆதி எனக்கு தான் வேணும்னு கேட்டேன். அப்போ என்கிட்ட எவ்வளவு சவால் விட்ட. என் தாலிய என்கிட்ட இருந்து உன்னால பறிக்கவே முடியாதுன்னு சொன்னல. ஆமா சொன்ன. இப்பவும் அதை தான் சொல்றேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தான். ஏடி, இவ்ளோ பட்டும் கொஞ்சம் கூட திருந்தவே இல்ல. இன்னும் அப்படியே அதே திமிரோட உன்னால எப்படி இருக்க முடியுது? நித்யா,
கேக்குதாமா? ஆமா, நீ சொல்றது எனக்கு நல்லாவே கேக்குது. இதே ஃப்ளோல போமா. அவ வாயில இருந்து சீக்கிரமாவே உண்மை சொல்லிடுவா. இதே ஃப்ளோல போ. அவகிட்ட ரொம்ப கோவத்தை காட்டாத. கொஞ்சம் அவளை தூண்டி விடுற மாதிரி பேசு. அப்பதான் அவ எல்லாமே சொல்லுவா. என்ன பிரீத்தி நீங்க? என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட புருஷன் தானே, எனக்கு தான் தாலி கட்டியிருக்காரு. சோ நான் திமிரா பேசுறதுல எந்த தப்பும் எனக்கு தெரியலையே. நீங்க எதுக்காக அவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அன்னைக்கு என்கிட்ட சவால் விட்டுட்டு நீங்க போனீங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்களை கண்டுக்கவே இல்லை. அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க அவரை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு. அப்புறம் எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இந்த பிரீத்தியாவது அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போறதாவது என்ன? ஆமா பிரீத்தி, நீங்க தானே சொன்னீங்க நானு ஆதிய ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், எப்பயுமே அவரு எனக்கு மட்டும்தான், என் தாலிய கூட நீங்க புடுங்க வந்தீங்க. ஆனா அன்னைக்கு நான் திட்டின திட்லயும் ஒரே ஒரு அடிதான் உங்களை அடிச்சேன். அதுக்கப்புறம் நீங்க என் பக்கம் எட்டி கூட பார்க்கல, ஏன் திரும்பி கூட பார்க்கல. பாத்தீங்களா, இப்போ எங்க சைடு நீங்க வர்றதே இல்ல. அப்போ உண்மையை சொல்ல போனா நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம். நீங்க அவரு என் புருஷன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நான் வேற அடிச்சிட்டேன்ல, அந்த பயம் கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். வாட்? என்ன சொன்ன? ஒதுங்கிட்டனா? உன்னை பார்த்து எனக்கு பயமா? அட, நான் உண்மையை சொன்னா ஏன் பிரீத்தி உங்களுக்கு இவ்ளோ கோபம் வருது? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தான் என்கிட்ட அன்னைக்கே சொன்னீங்களே, இந்த தாலியை எப்படியா இருந்தாலும் நான் புடுங்கி காட்டுறேன்டி, இது எப்பவும் எனக்கு தான் சொந்தமானதுன்னு. ஆனா அன்னைக்கு நான் ஒரே ஒரு அடிதான் உங்களை அடிச்சேன். அதுக்கப்புறம் நீங்க எங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்கலையே. இதுவரையும் எந்த முயற்சியுமே பண்ணல. அவரு எப்பவும் என் புருஷனா என் கூடவே தான் இருக்காரு. இதுலயே தெரியலையா நீங்க எங்களை பார்த்து பயந்துட்டீங்கன்னு? பரவாயில்ல பிரீத்தி, ஒரு சில நாள் உண்மையை சொல்றப்ப கசக்கதான் செய்யும். அந்த உண்மைய நீங்க ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். உண்மையாவே உங்களுக்கு என் மேல பயம் தானே, அதனால தானே நீங்க கண்டுக்காம நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு அமைதியா இருக்கீங்க. நீங்களே நினைச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு வேலை என் மேல பயம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அடுத்து எங்க ஸ்கூலுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா எங்க வாழ்க்கையில நுழைஞ்சு ஏதாச்சும் பிரச்சனை கொடுத்துருப்பீங்க. ஆனா அந்த மாதிரிதான் நீங்க எதுவுமே பண்ணலையே பிரீத்தி. இதுலயே தெரியலையா நீங்க என்னை பார்த்து பயந்துதான் அமைதியா இருக்கீங்கன்னு? நீங்களே நினைச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு வேலை என் மேல பயம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அடுத்து எங்க ஸ்கூலுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா எங்க வாழ்க்கையில நுழைஞ்சு ஏதாச்சும் பிரச்சனை கொடுத்துருப்பீங்க. ஆனா அந்த மாதிரிதான் நீங்க எதுவுமே பண்ணலையே பிரீத்தி. இதுலயே தெரியலையா நீங்க என்னை பார்த்து பயந்துதான் அமைதியா இருக்கீங்கன்னு? அப்புறம் பிரீத்தி, அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி நீங்க வந்து என் தாலியா இருக்கணும்னு என் கழுத்திலே கைய வச்சீங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கேன், நம்ம 2 பேர் தான் இருக்கோம். நீங்க ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணாம பொறுமையா தானே நின்று பேசிட்டு இருக்கீங்க. இதுலயே தெரியல நீங்க என் புருஷனை விட்டுட்டீங்க. ஐ மீன், என்னை பார்த்து பயந்து அவரு வேண்டான்னு முடிவெடுத்துட்டீங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏய், யாருக்குடி பயம்? இது என்ன பிரீத்தி கேள்வி? உங்களுக்கு தான். ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பார்த்து? அது போயும் போயும் நீ எல்லாம் ஒரு ஆளாடி, உன்னை பார்த்து நான் எதுக்கு பயப்படுவேன்? என்ன பிரீத்தி இவ்ளோ கோவப்படுறீங்க? உண்மையை சொன்னா கூட சில டைம் இப்படிதான் கோவம் வரும் போல. ஏய் ஸ்டாப் இட். இன்னொரு முறை என்ன பார்த்து பயந்துட்டேன்னு சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்கோ. உனக்கு தெரியுமாடி, என்ன பார்த்தா பயந்தவ மாதிரியா தெரியுது? எனக்கு முன்னாடி என்னை எதிர்த்து நிக்கிறவங்கள அழிச்சு தாண்டி எனக்கு பழக்கம். ஒரு காலமும் நான் அடங்கி போய் பழக்கம் கிடையாது. காமெடி பண்ணாதீங்க பிரீத்தி. இப்படி எல்லாம் காமெடி பண்ணா இப்ப இருக்க நிலைமையில என்னால சிரிக்க கூட முடியல பாத்துக்கோங்க. யாரடி காமெடி பண்ணா? யாரு காமெடி பண்ணா? என்ன பார்த்தா உனக்கு காமெடி பண்ற மாதிரி தெரியுதா? இப்போ நீ என் முன்னாடி இப்படி நிக்கிறதுக்கே நான் தாண்டி காரணம். இந்த நிலைமை உனக்கு வரதுக்கு காரணமே நான் தான். என்ன பார்த்து நீ பயந்துட்டேன்னு சொல்றியா? இத தாண்டி எதிர்பார்த்தேன். உன்ன எப்படி உண்மை சொல்ல வைக்கிறேன்னு பாரு. என்ன பிரீத்தி, கொஞ்சமாச்சும் பொருந்துற மாதிரி காமெடி பண்ணுங்க. அதை விட்டுட்டு நான் நிக்கிறதுக்கு நீங்க காரணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இருக்கிறதுல பெரிய காமெடி சீன் இதுதான். ஏய், இன்னொரு முறை என்ன காமெடி பண்றேன்னு சொன்ன, ஏண்டி நான் தான் சொல்றேன்ல, நீ என் முன்னாடி நிக்கிறதுக்கு காரணமே நான் தாண்டி. என்னடி நினைச்ச? இந்த பிரீத்திய பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் என்ன கேரக்டர்னு முதல்ல உனக்கு தெரியுமா? நான்லாம் சின்ன வயசுல இருந்து ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டனா அது எப்பவும் எனக்கு மட்டும்தான். வேற யாரும் அதை உரிமை கொண்டாடுறதுக்கு நான் விட்டதே கிடையாதுடி. அப்படி ஒருவேளை அந்த பொருள் என்கிட்ட இருந்து போச்சுன்னா அந்த பொருளை அழிக்குவேனே தவிர அதை விட்டு கொடுத்துட்டு போற ஆளு நான் கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், கேக்குறியா? என்னடா திடீர்னு சிரிக்கிறாளேன்னு பாக்குறியா? இந்த விஷயத்த சிரிச்சுக்கிட்டே சொன்னாதான் எனக்கு சுவாரஸ்யமா இருக்கும்.
சொல்லட்டுமா? கேக்குறியா? என்ன சொல்றீங்க? அப்படி என்ன சுவாரஸ்யமா சொல்ல போறீங்க? அததான் சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்கோ. என்ன பார்த்து நீ என்ன சொன்ன? பயப்படுறனா? இந்த பிரீத்தி அதுவும் போயும் போயும் உன்னை பார்த்து பயப்படுறேன்னு சொன்னல, அப்புறம் என்ன சொன்ன? என்ன பார்த்தா உனக்கு காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா? சரி சரி, இந்த காமெடி பீஸ உன் வாழ்க்கையில எப்படியெல்லாம் விளையாடி இருக்கேன்னு சொல்லட்டுமா? அப்பயாச்சும் உனக்கு தெரியும் இந்த பிரீத்தி காமெடி பீஸா இல்ல டெரர் பீஸான்னு. என்ன பிரீத்தி நீங்க திரும்ப திரும்ப இப்படியே சொன்னா எனக்கு சிரிப்பு தான் பிரீத்தி வருது. சிரிச்சுக்கோடி, நல்லா சிரிச்சுக்கோ. இப்ப நான் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்ல போறேன். அதை சொன்னதுக்கு அப்புறம் நீ எப்படி சிரிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். உனக்கு வாயில இருந்து சிரிப்பு வருதா இல்ல அழுக வருதான்னு நானும் பாக்கணும்ல. ஆமாம், ரொம்ப நாளா உங்க ஸ்கூலுக்கு ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு தெரியுமா? அத கூட நீங்கெல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சீங்களே. இப்ப சமீப காலமா உங்க ஸ்கூல்ல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சே, ஞாபகம் இருக்கா? அந்த ப்ராப்ளம் யார் மூலமா வந்துச்சுன்னு நினைச்சேன். அதுக்கு காரணமே நான் தாண்டி. என்ன? என்னடி இதுக்கே ஷார்ட்கானா எப்படி? இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதையும் சொல்றேன், அப்புறமா மொத்தமா ஷாக் ஆயிக்கும். உனக்கு தெரியாத இன்னொரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் ஒன்னு சொல்லட்டுமா? அது ஒண்ணும் இல்லம்மா, என் டார்லிங்க்கு ஆக்சிடென்ட் ஆச்சு தெரியுமா? நீ கூட சொன்னியே அது யார் பண்ணாங்கன்னே தெரியல, இது ஆக்சிடென்ட் தானே போலீஸ க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு. அது என்ன தெரியுமா? உண்மை சொல்லட்டா நித்யா, அது ஆக்சிடென்ட் இல்ல, அத நான் தான் பண்ணேன். நான் தாம்மா பண்ணேன். பிளான் பண்ணி உன் ஆளை தூக்குனது நான் தான். என்ன என்ன சொல்ற? எனக்கு புரியல. என்னம்மா இவ்ளோ நேரம் என்ன பார்த்து பேசுறப்ப அவ்வளோ ஃபோர்ஸா பேசிட்டு இருந்த, இப்ப என்ன வாயில இருந்து வார்த்தை வரலையா? சரி சரி சரி, உனக்கு நல்லா தெளிவா புரியற மாதிரி சொல்றேன், கேட்டுக்கோ. அது ஒண்ணும் இல்ல, நீங்கெல்லாம் ஜாலியா அவுட்டிங் போனீங்க தெரியுமா? அன்னைக்கு நான் தான் ஆளை செட் பண்ணி உன் புருஷனை லாரிய விட்டு ஏத்தனண்டி. ஏய், என்ன சொல்ற? என்னம்மா டென்ஷன் ஆகுதா? கோபம் வருதா? இவ்ளோ கோபப்பட்டா எப்படிமா? இப்பதானே நீ சொன்ன என்ன பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா? இப்ப சொல்லு, நானா காமெடி பீஸ்? எவ்வளவு அழகா பிளான் பண்ணி அவனை லாரிய விட்டு தூக்க வச்சதே நான் தாண்டி. இப்ப கூட அந்த ஆக்சிடென்ட் பண்ணவனுக்கே நான் தான் பண்ண சொன்னேன்னு தெரியாது. அவனுங்களையே பிடிச்சிங்கன்னா கூட நான் மாட்ட மாட்டேன். ஒரு சின்ன ஒரு துளி அளவு கூட எவிடன்ஸ் இல்லாம க்ளோஸ் பண்ணது நான் தான். காலேஜ் படிச்சதுல இருந்து அவன் பின்னாடி நான் தான் சுத்திக்கிட்டே இருந்தேன். அவன் தான் எனக்கு ஹஸ்பண்டா வரணும்னு நான் என்னென்னலாம் பண்ணேன்னு தெரியுமா? இவன் என்னன்னா ஜாலியா என்ன விட்டுட்டு உன் கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வருவான். அதை பார்த்துட்டு என்னென்ன சும்மா இருக்க சொல்றியா? கொஞ்சம் கூட அவன் ஸ்டேட்டஸ்க்கு மேட்சே இல்லாத பொண்ணுடி நீ. நீலாம் அவனுக்கு எந்த அளவு பொருத்தமா வருவேன்? உன்னை போய் அவன் கூட்டிட்டு வருவான், அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இந்த பிரீத்தி கேரக்டர் என்னன்னு தெரியுமா? என்னைக்கும் நான் ஆசைப்பட்டா அது எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். எனக்கு கிடைக்கலனா அந்த பொருள் யாருக்குமே கிடைக்க கூடாது. அது பொருளா இருந்தாலும் சரி, ஆளா இருந்தாலும் சரி, அவன் எனக்கு மட்டும்தான். எனக்கு இல்லாத பொருள் உனக்கு இருந்து பிரயோஜனமே கிடையாது. நீ வேணா பார்த்துட்டே இரு, இந்த ஆட்டம் இதோட முடியாது. என்ன சொன்ன? அவன் பொழைச்சிட்டானா? எத்தனை நாள் அவன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்குன்னு நானும் பாக்குறேன்டி. அவன் என்னைக்கா இருந்தாலும் எனக்கு தான். அப்படி ஒருவேளை அவன் எனக்கு சொந்தமாகலனா இந்த உலகத்துல அவன் வாழ்ந்து அர்த்தமே இல்ல. அவன் வாழவே தேவையில்ல. எனக்கு கிடைக்காதவன் உனக்கும் கிடைக்க மாட்டான். நீ ஓப்பன் சேலஞ்சாவே பண்றேன், பாத்துக்கிட்டே இரு. சீக்கிரமா அவன் உயிரை நானே எடுப்பண்டி. ஏய், என்னடி சொன்ன? என்னடி கோபம் வருதா? நீ கோபம் வந்தாலும் இங்க எதுவும் பண்ண முடியாது. இது என்னோட ஆபீஸ். என் ஆபீஸ்க்கு வந்து என்கிட்ட திமிரா பேசிட்டு நீ நல்லா போயிட முடியும்னு நினைக்கிறியா? கோவப்படாதம்மா, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அவன் இப்ப வேணா பொழைச்சிருக்கலாம், ஆனா அவன் உயிரை என்னால தாண்டி போகும். போலீஸ் சார், நீங்க இங்க இங்க எப்படி? என்ன என்ன விஷயம்? என்னம்மா வார்த்தையே வரலையோ? சி, நீ இவ்வளவு கேவலமான பொண்ணா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அவன்கிட்ட லவ் பண்ண சரி, ஆனா லவ் பண்ண பையனை கொலை பண்ணணும்னு
உன்னால எப்படி தோணுச்சு? நீல என்ன பொண்ணு? என்ன சொல்றீங்க? நீங்க பாட்டுக்குள்ள வந்தீங்க, ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. யாரு கொலை பண்ணாங்க? என்ன முயற்சி பண்ணாங்க? நீங்க என்னமோ சி இப்படிலாம் பேசாதீங்க. யார் தெரியுமா நானு? நான் இந்த கம்பெனியோட எம்டி. என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அடச்சி, வாய மூடுறி. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர் அருண். உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? ஒரு காலத்துல என்னடா இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் ஆதி பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்லாம் நினைச்சிருக்கேன். ஆனா ஆதி தான் உன்னை பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டான்ல. அப்பவே விட்டுட்டு போயிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு அவன் பின்னாடியே சுத்தி அவனை கொலை பண்ற அளவு போயிருக்க. சி, இததான் நீ அவன் மேல வச்சிருக்க லவ்வா? இங்க பாருங்க, நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, தேவையில்லாம ஏதோ என் மேல பழி போட்டுட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு நான் தான் கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு? சும்மா தேவையில்லாம. எனக்கும் சட்டம் தெரியும். ஸ்டாப் இட். சார் என்ன சார் நீங்களுமா? ஆதாரம் தானமா? நீங்க தான் ஆதாரம் எங்க கிட்ட கொடுத்துட்டீங்களே. அதுவும் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா உங்க வாயாலேயே நீங்க தான் அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்கன்னு மொத்தத்தையும் சொல்லிட்டீங்க. இதை தவிர வேற என்ன ஆதாரம் வேணும்? இது ஒண்ணு போதும் உங்களை லைஃப் லாங் ஜெயிலுக்குள்ள வைக்கிறதுக்கு. மேடம், அவங்க கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு வாங்க. ஓகே சார். சார் என்ன சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாளை எதுவுமே பண்ணல சார். இவங்க தேவையில்லாம பழி போடுறாங்க. இங்க பாருங்க சார், நாளை எதுவுமே சொல்லவே இல்ல. ஏதாச்சும் பண்ணிட்டா தானே சார் சொல்லுவேன். நீங்க பாட்டுக்கு இப்படி என் மேல பழிய போட்டீங்கன்னா நான் யாருன்னு தெரியுமா சார்? என் அப்பா யாருன்னு தெரியுமா சார்? நீங்க நினைச்சால என்ன ஜெயில வைக்க முடியாது சார். என்ன சார் இதெல்லாம்? ஆதிய நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா சார்? அவனை போய் எப்படி சார் நான் போய் இப்படி எல்லாம் பண்ணுவேன்? என்ன சார் நீங்க? ஏய் போதும் நிறுத்திடி. இன்னொரு முறை அவரை லவ் பண்றேன்னு சொன்னேன், அவ்வளவுதான் பாத்துக்கோ. போடுங்க மேடம். சார் வேண்டாம் சார். நீங்களாம் அமைதியா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த அவமானமும் இல்ல. இல்லனா தரன்னு இழுத்துட்டு போற மாதிரி ஆயிடும். வரீங்களா இல்ல? சார் நீங்க அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு அவங்க கிட்ட பேசணும். ஓகேமா, நாங்க அங்க வெயிட் பண்றோம். நீங்க பேசுங்க. உன்னெல்லாம் இந்த அடி எதுக்கு தெரியுமா? என் புருஷனை லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு. இந்த அடி எதுக்கு தெரியுமா? அவர் உயிரா நினைக்கிற ஸ்கூல அவர்கிட்ட இருந்து புடுங்கி அவரை கஷ்டப்படுத்தி அவரை உன் பக்கம் வர வைக்கணும்னு நினைச்சல, அந்த கேவலமான புத்திக்கு. ஏய் இந்த அடி எதுக்கு தெரியுமா? அவரை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண பார்த்ததுக்கு. இந்த அடி எதுக்கு தெரியுமா? இவ்ளோ பண்ணியும் கொஞ்சம் கூட திருந்தாம நீ செஞ்ச தப்ப கொஞ்சம் கூட உணராம இன்னும் பண்ணுவேன்னு என்கிட்ட திமிரா பேசின பத்துமா, அதுக்கு தாண்டி. அப்புறம் என்னமோ சொன்னியே, லவ் பத்தி டெஃபினிஷன்லாம் கொடுத்தியே. என்ன எப்படி? நீ ஆசைப்பட்ட பொருள் உன்கிட்ட மட்டும்தான் இருக்கணுமா? இல்லனா அந்த பொருளோட வேல்யூவே தெரியாத மாதிரி அழிச்சிருவ, அப்படிதானே? இப்ப சொல்றேன்டி, கெத்தா சொல்றேன்டி, அவரு என்னோட புருஷன், எனக்கு மட்டும்தான். உன்னால என்னடி பண்ண முடியும்? இந்த இடத்துல அவர் இருந்தா உன்னை கொலையே பண்ணி போட்டிருப்பாரு. ஆனா எனக்கு அவர் கூட வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போய் என் வாழ்க்கையை அழிச்சிக்கணும்னு நினைக்கல. எப்பவும் என் புருஷனோட திமிரு எனக்கு கொஞ்சமாச்சும் இருக்காது. நான் ஆதியோட பொண்டாட்டிடி. காதுல நல்லா வாங்கிக்கோ, நான் மிஸ்ஸஸ் ஆதித்யா. என்ன புரிஞ்சதா? இப்ப தெரிஞ்சிருக்குமே நான் யாருன்னு. நான் மிஸ்ஸஸ் ஆதித்யாடி. இனி யார் நினைச்சாலும் உன்னை வெயில்ல கூட கொண்டு வர முடியாது. உனக்கு வெயில் கூட கிடைக்காதுடி. வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலே இருந்து கஷ்டப்பட போற. நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் ஜெயில தாண்டி இனிமே உன்னோட மொத்த வாழ்க்கையும். என் புருஷனை கஷ்டப்படுத்திட்டல, தினம் அவரை வலியால துடிக்க வச்சுட்டல. அவர் கஷ்டப்படுறத பாக்குறப்போ என் மனசு எவ்வளவு வலிச்சதுன்னு தெரியுமா? நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க சந்தோஷமா இருப்ப, நாங்க மட்டும் கஷ்டப்படணுமா? இனிமே நீ எப்படி சந்தோஷமா இருக்கேன்னு நான் பாக்குறேன். என் புருஷன் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் உனக்கு ஜெயில தாண்டி தண்டனை. உனக்கு உன் மாமியார் வீடு ரெடியா இருக்கு, போடி. மேடம் 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 ப்ளீஸ் மேடம். சார் வேண்டாம் சார். டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு திமிரா இருக்கல. உள்ள வாடி, போலீஸ்னா யாருன்னு உனக்கு தெரியும், வாடி.
Yeah. Are you good at it? சூப்பர் நித்யா, இப்படிதான் இருக்கணும். இததான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். நான் நினைச்சது நடந்துருச்சு. இது போதும். இனிமே அவ எப்படி வெளியே வரான்னு பாத்துக்கலாம். எவ்வளவு திமிரா இருக்கான்னு பத்தியா? தப்பு பண்ணா தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். ஆமாக்கா, மாமா, அவளுக்கு பெயில் கூட கிடைக்க கூடாது. அவ வெளியவே வரக்கூடாது. லைஃப் லாங் இனிமே அவ ஜெயில மட்டும்தான் இருக்கணும். அவ பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்படணும். கண்டிப்பா வருத்தப்படணும். நீ கவலைப்படாதம்மா. இனிமே யார் நினைச்சாலும் அவளை வெளியே எடுக்கவே முடியாது. சாதாரண கேஸ் ஒண்ணும் கிடையாது. அட்டெம்ப்ட் டு மர்டர். என் தம்பி சாவு வரையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கான். அவளை சும்மா விட்டுற முடியுமா? எப்படி அவ வெளியே வரான்னு நானும் பாக்குறேன். அது போதாததுக்கு அவ மூலமாவே அவ வாயாலேயே அவ பண்ணதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கா. இதை விட வேற என்னமா வேணும்? நம்ம பக்கம் தான் கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ நாம நினைச்சதுதான் நடக்கும். ஆமாமா, நீ பயப்படாத. எப்படி அவ வெளியே வரான்னு நாம பாத்துக்கலாம். ஆனா நித்யா உண்மையாவே ரொம்ப போல்டா இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண ரொம்ப நல்லா பண்ணமா. சரி, இங்கேயே எவ்வளவு நேரம் நிக்கிறது? வாங்க நம்ம கிளம்பலாம். ஆமாங்க, அதான் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு ஒன்ஸ் வர சொன்னாருல்ல, நம்ம போய் பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிடலாம். இல்ல நித்யா, நானும் அருணும் ஸ்டேஷனுக்கு போறோம். நீங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. அங்க அண்ணி வேற பிரெக்னெண்டா இருக்காங்க. ஆதி மட்டும் வீட்டுல தனியா இருக்கான். அவனுக்கு ஏதாச்சும் வேணும்னா கஷ்டம் இல்ல. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். ஆமா மாமா, அவர் வேற தனியா இருப்பாரு. சரிங்க மாமா, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. அக்கா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? சரி நித்யா, வா. வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு எபிசோட் பார்த்துப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். என்னடா திடீர்னு இன்னைக்கு பேசுறாங்களேன்னு பாக்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சீக்வன்ஸே போயிடுச்சு. வேற யார் சீன்ஸுமே என்னால காட்ட முடியல. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த சீன். ஸோ இது எப்படி ஓரளவாச்சும் நான் மேட்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேனா? நல்லா இருக்கான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. நான் ஏன் இந்த சீன் நித்யா தான் மேனேஜ் பண்ற மாதிரி வச்சேன்னு உங்களால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கதையை பாக்குறவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல நித்யா ரொம்ப அமைதியான பொண்ணு, எல்லாத்துக்குமே பயப்படுற மாதிரி பொண்ணு. ஆதிக்கு நான் வந்து ஆக்சிடென்ட் சீன் வைக்கணும்னு கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சதுதான். அப்போ நித்யா தான் இதை ஹேண்டில் பண்ற மாதிரி நான் முன்னாடியே யோசிச்சதுதான். பிகாஸ் ஆதிக்கு ஏத்த வைஃபா கொஞ்சமாச்சும் நித்யா இருக்கணும் இல்லைங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எப்படி போல்டா மாறுறாங்க அப்படிங்கறதுக்காக தான் இவங்களுக்கு ஆக்சிடென்ட் சீனே நான் பிளான் பண்ணேன். இதுல என்னன்னா, நித்யாவோட கேரக்டரையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா அவங்க போல்டாவும் இருக்கணும், எல்லாமே கத்துக்கணும். ஸோ அதனால தாங்க அவங்க ஒன்னொன்னா கத்துக்கிற மாதிரி, அப்புறம் கொஞ்சமா இந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சா அவங்களோட போல்ட்னஸ் வெளியே வரும்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு நம்பிக்கையோட தான் இந்த சீன் வச்சேன். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. அப்புறம் உங்க எல்லாரையுமே அடுத்த வீடியோல நாங்க பார்க்க வரோம். பாய்.